1970களின் இறுதி வரை ஸ்டூடியோக்களில் மட்டுமே இயங்கி வந்த சினிமா படப்பிடிப்புகளை தான் முதலாக இயக்கிய 16 வயதினிலே படம் மூலம் இயற்கை எழில் கொஞ்சும் கிராமப்புறங்களுக்கு கட்டி இழுத்துச் சென்று இயக்குனர் இமயமாக உயர்ந்து நின்றவர் பாரதி ராஜா. அந்த படத்தில் வில்லனாக நடித்த ரஜினிகாந்திற்கு முதலாக பஞ்ச் டயலாக் வைத்து அவரது ஸ்டைலுக்கு ரசிகர்களிடம் அங்கீகாரம் பெற்று தந்தவர் பாரதி ராஜா. கமல்ஹாசனை வைத்து பாரதி ராஜா இயக்கிய சிகப்பு ரோஜாக்கள், டிக் டிக் டிக், ஒரு கைதியின் டைரி ஆகிய 3 படங்களுமே விறுவிறுப்பான கிரைம் த்ரில்லர் ஹாலிவுட் படங்களுக்கு இணையான காட்சி அமைப்புகளுடன் உருவாக்கப்பட்ட படங்கள். அதுவரை வில்லனாக நடித்துக் கொண்டிருந்த சத்யராஜை கடலோர கவிதைகள் படத்தில் சின்னப்ப தாசாக களம் இறக்கிவிட்டு காதல் கவிதை படிக்க வைத்தவர் பாரதி ராஜா. அதன் தொடர்ச்சியாக பாரதி ராஜா இயக்கிய வேதம் புதிது படத்தின் மூலம் சமூகத்தின் நிலவும் சாதிய படிநிலைகளை சாட்டையடி வசனங்களால் கேள்வி எழுப்பினார். தான் சார்ந்த சாதியை உயர்வாக மட்டுமே காட்டுவதை வழக்கமாக வைத்திருந்த தமிழ் சினிமா வரலாற்றில் வேதம் புதிது படத்தில் தனது சாதி பெயர் தாங்கிய ஊர் தலைவரை காட்சிப்படுத்தி அவரது கன்னத்தில் வசனங்களால் விளாசிய பெருமைக்குரியவர் பாரதி ராஜா. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை ஓவர் ஆக்டிங் செய்ய வைத்த இயக்குனர்களுக்கு மத்தியில் வெள்ளந்தியான கிராமத்து பெரிய மனுஷன் வேடத்தில் தோன்ற வைத்து முதல் மரியாதை செய்தவர் பாரதி ராஜா. முதல் மரியாதை படத்தில் ஒவ்வொரு காட்சி அமைப்பிலும் பாரதி ராஜாவின் மெனக்கெடல் முழுமையாக தெரியும். அந்த அளவிற்கு ஒரு வயது கடந்த காதலை விரசமில்லாமல் வித்தியாசமாக காட்சிப்படுத்தி இருப்பார் பாரதி ராஜா. கிழக்கே போகும் ரயில் படத்தின் மூலம் நடிப்பு ராட்சசி என்று தற்போது ரசிகர்களால் புகழப்படும் ராதிகாவை திரை உலகிற்கு தந்தவர் பாரதி ராஜா. தாய் மாமன் பெருமையை உயர்த்தி பிடித்த கிழக்கு சீமையிலே கைம்பெண் மறுமணத்தை உறக்கச் சொன்ன பசும்பொன் என்று ராதிகாவின் நடிப்பு பரிமாணத்தை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி சென்றவர் பாரதி ராஜா. மதம் கடந்த காதலை வளர்த்த அலைகள் ஓய்வதில்லை படத்தின் மூலம் தமிழ் திரை உலகிற்கு கார்த்திக், ராதா, மண் வாசனை படத்தின் மூலம் பாண்டியன், ரேவதி ஆகியோரையும் திரை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர் பாரதி ராஜா. மண் வாசனை படத்தில் சாதியின் வரட்டு கௌரவத்தை வெளுத்து வாங்கியிருப்பார் பாரதி ராஜா. அவரது ஒவ்வொரு படத்திலும் காட்சிக்கு ஏற்ற இசையை வழங்கி படத்தின் வெற்றிக்கு அவரது ஆருயிர் நண்பர் இளையராஜா பக்கபலமாக இருந்தார். ஐந்து வருட இடைவெளியில் பெரிய வெற்றி படங்கள் எதுவும் கொடுக்காததால் இனி பாரதி ராஜா அவ்வளவுதான் என்று கருத்து நிலவிய போது 1993ஆம் ஆண்டு ஏஆர் ரெஹ்மானுடன் கைகோர்த்து கிழக்கு சீமையிலே என்ற குடும்ப காவியம் தந்தார் பாரதி ராஜா. அடுத்த ஆண்டே கருத்தம்மா படத்தின் மூலம் பச்சிளம் பெண் குழந்தைகள்
கள்ளிப்பால் கொடுத்து கொல்லப்படும் அவலத்தை பட்டவர்த்தனமாக்கிய அசாத்திய துணிச்சலுக்கு பாரதி ராஜாவுக்கு தேசிய விருது கிடைத்தது. புதுமை பெண் மற்றும் கருத்தம்மா ஆகிய படங்களில் பெண்ணை அடிமையாக்கும் ஆணாதிக்க சமூகத்தை செவ்விட்டில் அறைந்தார் போல காட்சிகளை வடிவமைத்திருந்தார் பாரதி ராஜா. தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு, ஹிந்தியிலும் சில திரைப்படங்களை இயக்கிய பாரதி ராஜாவுக்கு முதல் தேசிய விருது சீதாகோக சிலுக்கா என்ற தெலுங்கு படத்திற்காக கிடைத்தது. தொடர்ந்து முதல் மரியாதை, வேதம் புதிது, கருத்தம்மா, அந்தி மந்தாரை, கடல் பூக்கள் என 6 தேசிய விருதுகளை வென்ற பெருமைக்குரியவர் பாரதி ராஜா. ஆரம்பத்தில் நடிகராகும் எண்ணத்தில் திரையுலகிற்கு வந்தவர் என்பதால் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தனது திரைப்படங்களிலும் தனது சிஷ்யர்களின் திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். பாரதி ராஜா ஆயுத எழுத்து, இரட்டைச் சுடி, படை வீரன், நம்ம வீட்டு பிள்ளை, குரங்கு பொம்மை, பாண்டி நாடு படங்களில் குறிப்பிடத்தக்க கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். இயக்குனர் பாக்யராஜ், மணிவண்ணன், மனோபாலா, சீமான், பொன்வண்ணன், மனோஜ்குமார் ஆகியோர் பாரதி ராஜாவின் பட்டறையில் உருவானவர்கள். புதிய வார்ப்புகள் படத்தில் பாக்யராஜை நாயகனாக அறிமுகப்படுத்திய பாரதி ராஜா மேடை நாடக கலைஞரான கவுண்டமணிக்கு 16 வயதினிலே படத்தில் வாய்ப்பளித்தார். எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா என 3 முதலமைச்சர்களிடம் நன்மதிப்பை பெற்றிருந்த இயக்குனர் பாரதி ராஜா எம்ஜிஆர் அழைத்தும் அரசியலுக்கு செல்லவில்லை என்று கூறி வந்தவர் பின்னாளில் தமிழர் கலை இலக்கிய பண்பாட்டு பேரவை என்ற அமைப்பை தொடங்கி அதன் தலைவராக சில போராட்டங்களையும் நடத்தினார். பாரதி ராஜாவின் ஒரே மகனான மனோஜ் மாரடைப்பால் உயிரிழந்த பின்னர் மிகவும் மனம் உடைந்து காணப்பட்ட பாரதி ராஜா உடல்நலக் குறைவால் புதன்கிழமை அதிகாலை அவரது இல்லத்தில் காலமானார். அவருக்கு வயது 84. அவரது உடலுக்கு திரை உலகினர் அஞ்சலி செலுத்தினர். இயக்குனர் இமயம் பாரதி ராஜா உடலால் மறைந்தாலும் சாதிய வன்மத்தையும் பெண்ணடிமைத்தனத்தையும் சாடியதாலும் ரசிகர்களின் மனங்களில் விதைத்த கிராமத்து காதலாலும் என்றென்றும் ஆலமரமாய் செழித்து நிற்பார். பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.